சார் வணக்கம், வாழ்த்துக்கள். இந்தியா கூட்டணி இவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெறும், இவ்வளவு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கும் அப்படின்றது பல பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரிசல்ட்ஸ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களா? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் கூட நிறைய இடங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சில இடங்கள் நாங்க எதிர்பார்க்காத இடங்கள் கூட வந்திருக்கு. அதனால ஓவராலா அந்த நம்பர்ஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸ் தான். சோ நாங்க ரொம்ப சர்ப்ரைஸ்டா இல்ல, பட் சில இடங்கள் எங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கு. பட் அதர்வைஸ் நீங்க பார்க்க போனா ஓவராலா ஒரு அண்டர் கரண்ட் இந்த பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து இருந்தது. அந்த நாங்க எடுத்து வச்ச நரேட்டிவ் அது எல்லாம் பல இடங்கள்ல ஒர்க் ஆயிருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன விஷயங்கள் இந்த போட்டி ஒரு கடுமையான போட்டியாக மாறியதற்கு என்ன விஷயங்கள்லாம் காரணமாக அமைந்திருக்கிறது சார்? இல்ல, இது ஐ திங்க் பிரைமரி விஷயம் பல கோணங்கள்ல இது ஒரு ஏகாதிபத்தியத்தை நோக்கி போகும் ஒரு அரசாங்கம்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலுமே கூட மக்களுடைய லைவ்லிஹுட் மேட்டர்ஸ், அன்றாட வாழ்வியல்ல முழுமையாக புறக்கணித்தது பாஜக அரசு என்பதுதான் உண்மை. அது ஒரு ஒரு ப்ராப்பகேண்டா, ஒரு டிராமா மூலமாகவே நம்ம எலக்ட்ரல் வெற்றி அடைஞ்சிடலாம்ன்றது அவங்க நம்பிக்கை. நாங்க ஆப்போசிஷன்ல நாங்க என்ன நம்பணும்னா, இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னோம் என்றால், அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும்னா அதுக்கான கமிட்மெண்ட் எங்களால காட்ட முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதுதான் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த தடவை நாங்க ஆர்கனைசேஷனலி ஒரு இயக்கமாகவே நிறைய மாறுதல்கள், அடித்தளங்கள்ல வேலை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்து பண்ணதுனால அது ஒரு விதமான ஒரு முழுமை அடைந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. சசிகாந்த் செந்தில் அவர்கள் கர்நாடகா தேர்தலின் போது அந்த வார் ரூம்க்கு அவர் தலைமை தாங்கினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு போட்டியிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் போய் ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய வார் ரூமுக்கும் அவர் தான் இப்ப பொறுப்பாளராக இருக்கிறார். சோ இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ஹிந்து முஸ்லிம் அந்த ஃபேக்டரை கட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா குறிப்பா பல பகுதிகள்ல அந்த ஹிந்து முஸ்லிம் அப்படின்ற அந்த பிஜேபியோடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ், அது கோர் பாலிடிக்ஸ். அதை எதிர்க்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்றதுதான் பலருடைய கருத்தாக இருந்துச்சு. சோ இந்த பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்யும் போது எந்த இடத்துல நீங்க உணர்ந்தீங்க? காங்கிரஸ் கட்சி உணர்ந்தது அல்லது இந்தியா கூட்டணி உணர்ந்தது? இது மக்களுடைய இந்த பிரச்சனை பேசும்போது அது ரெசனேட் ஆகுது, மக்கள் அதை கேட்கறாங்க, மக்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத எந்த இடத்துல நீங்க உணர்ந்தீங்க சார்? இல்ல, இந்த தேர்தலோட மிகப்பெரிய வெற்றியாவே நான் அதுதான் பாக்குறேன். ஒருவேளை இந்த நம்பர் இந்தியா கூட்டணி வரலன்னா கூட இந்த என்டையர் எலெக்ஷன்ல இந்த ஹிந்து முஸ்லிம் விஷயம் ஒர்க் ஆகல அப்படின்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி, பல பேருக்கு ஒரு நம்பிக்கை. நான் பல நாட்களாக சொல்லி கொண்டு வர விஷயம் இதுதான். இந்த நாட்டுல இந்த நாட்டுக்கு ஒரு இத்தோஸ் இருக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு கேயோஸும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஒரு ஏகாதிபத்திய லெவலுக்கு கொண்டு போகாது என்பது என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அது இந்த தடவை இந்த கேம்பெயின் பீரியட்லயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க உணர முடிஞ்சது. ஏன்னா நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பெரிய டெர்மினாலஜிஸ் பேசினாலும், அவங்க பிரதம மந்திரி ஆக இப்போது இருக்கும் மோடி அவர்கள் 2014 வரும்பொழுது ஒரே ஜார்கன்ஸ் தான். MBA படிக்கிறவங்களே தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு குட் கவர்னன்ஸ், கிரீன் ரெவல்யூஷன் என்னென்னவோ பேசிட்டு வந்தாரு. ஆனா இதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் தான் அப்படின்றது இந்த 10 வருஷக்கான அரசாங்கம் அவங்களுடைய கவர்னன்ஸ் புரிய வைக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு இந்த இந்து முஸ்லீமை தாண்டி எந்த நரேட்டும் இந்த நாட்டுக்கு இல்லைன்றது இந்த கேம்பெயின்லயும் புரிய வந்தது. ஏன்னா நீங்க ஒன்ஸ் அந்த இந்து முஸ்லீம் ஒர்க் ஆகல அப்படின்னு அவருக்கு தெரியும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க கேம்பெயினே நீங்க இன்னைக்கு எடுத்து வச்சீங்கன்னா எரும மாடு மேலேயும் மங்கள் சூத்ரா மேலேயும் அப்புறம் இப்படியேதான் ஓடிட்டு இருந்தது. அதாவது ஒரு டெய்லி இன்னைக்கு அவர் என்ன சொல்லி எதை வச்சு நம்ம இன்னைக்கு காமெடி பண்ண போறோம்ன்ற மாதிரிதான், மீன் மெட்டீரியல் மாதிரிதான் இன்னைக்கு அவங்க கேம்பெயின் போயிட்டு இருந்தது. அடுத்து இந்த நாட்டுக்காக அவங்க என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு வார்த்தை கூட அவங்களால சொல்ல முடியல.
ஸோ இது கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு இன்டெலெக்சுவல் மட்டுமல்ல, இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டின் ஒரு 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 வளர்ச்சியின் மீது அவர்களுக்கு இருக்கும் ஒரு புரிதலும் அந்த கட்சியின் ஒரு சித்தாந்தமும் ரொம்ப கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு வரலன்னா கூட இந்த ஹிந்து முஸ்லிம் இந்த ரெட்டோரிக்ஸ் ஒர்க் ஆகாம இருந்ததுதான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு பெரிய வெற்றி. சார், கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. இந்த முறை எப்படியும் ஒரு 15-16 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றவங்க ஒரு பெரிய நம்பிக்கை பேசிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பா அமையல போலயே. மீண்டும் பாஜக தான் லீடிங்ல ஜெயிச்சிருக்காங்க. இல்ல, இது இப்ப நீங்க கர்நாடகா நாங்க எதிர்பார்த்தது 8 to 15 ஒரு பெரிய ரேஞ்ச். மினிமம் 8, மேக்சிமம் 15. லாஸ்ட் டைம் கர்நாடகால வந்தது ஒரே ஒரு சீட்டு தான். அதனால அது கம்ப்ளீட் ஹிந்துத்துவா ஏரியாவா இருந்தது. இப்ப 10 சீட் வரைக்கும் லீடிங்ல இருக்கு, வந்துட்டு இருக்கு. இப்ப போன இடங்கள் எல்லாம் அர்பன் ஏரியாஸ். அதுல எதனால போச்சுன்றது எங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள் பாசிட்டிவாவே வந்திருக்கு. ஸோ அதனால கர்நாடகாவும் அதுக்கு ஒரு விதிவிலக்கா தான் வந்திருக்கு. கேரண்டிஸ் இன்னும் ஒர்க் பண்ணிருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. அது நிறைய இடங்கள்ல நார்த் கர்நாடகால ப்ரூவ் ஆயிருக்கு. சவுத் கர்நாடகா அது அவ்வளவு ப்ரூவ் ஆகல. பட் we are not totally disappointed with கர்நாடகா. தெலுங்கானாவும் அதே மாதிரி சரிக்கு பாதி, காங்கிரஸும் 8, பாஜக 8, அந்த நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த நம்பர் தான். நாங்க அதுல கம்ப்ளீட்டா நம்ம அதுல இது போயிட்டோம் அப்படின்றதெல்லாம். இந்த எக்ஸிட் போல் தான் எங்களை ரொம்ப பயமுறுத்திருச்சு. கர்நாடகா 4, தமிழ்நாட்டுல 3, தமிழ்நாட்டுல 3 பயமுறுச்சுன்றத விட என்னால பதில் சொல்லி வாழ முடியல எல்லாருக்கும். ஒருவேளை நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் தான் ரொம்ப பயஸ்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிகமா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு ஐ திங்க் டெல்லியில நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டுலதான் ரொம்ப உறுதியா இருக்காங்க பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு. ஆனா வட இந்தியாவில அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சா சார்? அதாவது யார்கிட்ட கேட்டாலும் பாஜகவுக்கு 300 சீட் வந்துரும், பாஜக 290 சீட்ஸ் வரும், இப்படிதான் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? என்ன அதை ஏன் அவங்க கேஜ் பண்ண மறுக்கிறாங்களா, அல்லது அதை கேஜ் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்க இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? நீங்க வார் ரூம்ல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பல மாநிலங்கள்ல பல காங்கிரஸ் கட்சி மற்றவர்கள்ட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க. எப்படி இதை மேப் பண்ணீங்க ஆக்சுவலி இந்த எலெக்ஷனை? நாங்க பார்த்தது எங்களுக்கு மட்டும் இல்ல, நடுநிலையாக இல்லைன்னா நடுநிலையாக பார்த்த எல்லோருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். பிஜேபி had everything to lose in this election. அவங்க எங்க கெயின் பண்ணுவாங்க அப்படின்றத என்னோட கேள்வியா இருந்தது. ஆனா எக்ஸிட் போல்ஸ்ல நீங்க ரொம்ப ஷார்ப்பா பாத்தீங்கன்னா வாட் கேவ் இட் அவுட், இது ஒரு பொய்யான விஷயம், இது ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றது எங்க தெரிய ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாட்டுல இருந்து தான். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு 3 சீட்டை அவங்க கொடுத்த போதே இதை அவுட் ரைட் ரிஜெக்ட் அப்படின்னு மேல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால மறுபடியும் 4 சீட்டு இப்படி. ஏன்னா கர்நாடகால காங்கிரஸும் பாஜகவும் டைரக்ட் ஃபைட்ல இருக்கிற இடம். அதனால அங்க கம்மி பண்ணி தான் ஆகணும் அவங்களால. அதனால அந்த இடத்துல கம்மி பண்றது, அப்புறம் மகாராஷ்டிரால ரொம்ப கம்மி பண்ணது, இதெல்லாம் அவங்களுக்கு இட் கேவ் இட் அவே. சவுத் இந்தியா கேவ் இட் அவே. அதனால இவங்க நம்பர்ஸ் கம்ப்ளீட் ஒரு, அதாவது ஒரு நரேட்டிவ் யாரோ ஒரு லைன் யாரோ போடுறா, அந்த லைனை சுத்தி தான் இவங்க வரைகிறாங்க, படம் வரைகிறாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப நாள் பேக்கேஜ். பிரதீப் குப்தா ரொம்ப முக்கியமா பல எக்ஸிட் போல்ஸ் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய பிரதீப் குப்தா இந்தியா டுடே டிவில உட்கார்ந்து அதை பற்றி பேசும்போது கண் கலங்கி இருக்கிறார் லைவ்லயே. சோ ரொம்ப தேம்பி எழுதாருன்னா சொல்லணும். பரிதாபமா இருந்தது பாக்குறதுக்கு. சார், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றி? டாப் 5 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இருந்த அதிகபட்ச திருவள்ளூர் உடைய மக்களுடைய இது வாக்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திருவள்ளூர் ஒரு அந்த மாதிரி ஒரு வாக்களிக்கக்கூடிய தொகுதி. நான் இந்த எலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் நான் கேம்பெயின் போகும்போதே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 லட்சம் நீ போயிட்டே இருவாங்க, 4 லட்சம் நீ போயிட்டே இருவாங்க. அப்படிதான் மக்கள் வரவேற்பே செஞ்சாங்க. அதனால இதுல என்னுடைய கிரெடிட் எல்லாம் தாண்டி இது மக்களுடைய கிளியர் கட் டிசிஷன். அவங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப நாட்களாக இந்த ப்ரோக்ரசிவ் போர்சஸ்க்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் இந்த திருவள்ளூரை பாக்குறோம். அதனால ஓவர்வெல்மிங்கா அவங்க வாக்களிச்சிருக்காங்க.
பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆனா ஃபீல்ட்ல இறங்கி இவ்வளவு ஒரு பெரிய வெற்றி எப்படி இருக்கு? இது நான் உண்மையில சொல்ல போனா இது வந்து இங்க இருக்கிற என்னுடைய காங்கிரஸ் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக மற்றும் எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லா கழக தொண்டர்களும் அவர்களுடைய வெற்றி தான். ஏன்னா அவங்கதான் இறங்கி நான் இல்லாத போது முழுமையாக வேலை செய்தவர்கள். அதனால இது வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் இது. அதனால இதுல வந்து வெற்றியை தவிர வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த என்டையர் விக்டரி இஸ் டெடிகேட்டட் டு தி கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அவர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். எங்களுடைய கழகத்தின், எங்களுடைய கட்சியின் மற்றும் தோழமை கட்சிகளின் ஒரு அடிப்படை தொண்டர்களுடைய வெற்றி மற்றும் திருவள்ளூர் மக்களுடைய வெற்றி. அப்படிதான் சார். சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா நீங்க? இல்ல, இன்னும் போயிட்டு இருக்கு. ஒரு 5-6 ரவுண்ட் பாக்கி போயிட்டு இருக்கு. அப்படியா? நீங்க அப்ப அங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்போ நான் கொஞ்சம் இங்க டெல்லியை மேனேஜ் பண்றதால கொஞ்சம் அங்கங்க போயிட்டு கவுண்டிங் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சார்? பல இடங்கள்ல இன்னும் வந்து கவுண்டிங் க்ளோஸா இருக்கு. என்ன வாட் இஸ் த ரியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கவுண்டிங்? நிறைய இடங்கள்ல அந்த விக்டரி மார்ஜின் வந்து ரொம்ப நேரோவா இருக்குன்றாங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்றாங்க. என்ன உங்களுடைய இன்புட்ஸ் என்ன சார்? இல்ல, இந்த எலெக்ஷனே ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் தாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்பவும் ஒரு 100 சீட் வந்து டெட் ஹீட்டா தான் இருந்தது. நாங்க அன்னிலிருந்து சொல்ற வரை லாஸ்ட் டீ வரைக்கும் போகக்கூடிய எலெக்ஷன் தான். அதனால சில பிரச்சனைகள், சில இஷ்யூஸ்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்பெஷலி போஸ்டல் பேலட்ல நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு வர பிரச்சனை அங்கதான் இருக்கும். மத்தபடி எதுவும் மேஜரா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்லோவா கவுண்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து என்னால ஒத்துக்க முடியல. அது ஸ்லோவா கவுண்ட் பண்ண நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஸ்லோவா போலிங் தான் பண்ணக்கூடாது. அதனால மத்தபடி வேற எதுவும் மேஜரான இஷ்யூ எதுவும் கிடையாது. போஸ்டல் பேலட்ல மட்டும் சில பிரச்சனைகள் நடக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஜெனியூனாவே தெரியாது எந்த ஓட்டை இன்வாலிடேட் பண்ணணும், அதை எப்ப பண்ணணும்னு ஜெனியூனாவே சில பேருக்கு தெரியும். அறிவு, அந்த நாலேஜ் இருக்காது. அப்படி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா சில டிசைனா கூட பண்ணலாம் சில சமயம். அதனால வந்து உங்க மூலியமா கூட சொல்லிக்கிறேன், எல்லா கேண்டிடேட்டும் போஸ்டல் பேலட் வந்து அதாவது மார்ஜின் கம்மியா இருக்கும் பட்சத்தில் 2 முறை 3 முறை மறுபடியும் ரீசெக் பண்ணுமாறு வேண்டி கேட்கிறேன். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 சார்.